இன்று 5 முக்கிய செய்திகள் உங்களுக்காக. தேசிய நூலக வாரியம் தி அல்பட்ராஸ் ஃபைல் பற்றிய புதிய நிரந்தர கண்காட்சியையும் புத்தகத்தையும் டிசம்பர் 7ஆம் தேதியன்று அறிமுகப்படுத்தும். இன்று நடந்த தேசிய நூலக வாரியத்தின் வருடாந்திர நன்கொடையாளர் பாராட்டு இரவில் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் டியூ இதை அறிவித்தார். அல்பட்ராஸ் ஃபைல் என்பது டாக்டர் கோகிங் ஸ்வி வைத்திருந்த 1964க்கும் 1965க்கும் இடைப்பட்ட ஆவணங்கள், கையால் எழுதப்பட்ட குறிப்புகள், அமைச்சரவை தாள்கள் ஆகியவற்றின் தொகுப்பாகும். டுவாஸ் சோதனை சாவடியில் செல்லுபடியாகும் உரிமம் காப்புறுதியின்றி மோட்டார் சைக்கிள் ஓட்டியதாக கூறப்படும் 12 பேர் அக்டோபர் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அடுத்த ஆண்டு முதல் புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளும் அனைவரும் ஒரு கட்டாய செல்லுபடியாகும் மருத்துவச் சான்றிதழை பெற வேண்டும். சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றத்தில் இன்று பேராசிரியர் ஃபைசால் இப்ராஹிம் இதை அறிவித்தார். SMRT நிறுவனம் 3 ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு இலவசமாக தோள்பட்டையை பிடித்துவிடும் 10 நிமிட சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் கொரிய தீபகற்பத்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அப்போது அவர் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்திக்க அதிக வாய்ப்பிருப்பதாக தென்கொரியாவின் ஒருங்கிணைப்பு அமைச்சர் கூறியுள்ளார்.